செல்வி கண்ணு அழாதடா. இப்ப கேட்டல்ல, நீ இப்படியே அழுதுட்டு இருந்தா உன்னை பேச கூட விட மாட்டாங்கம்மா. இத பாருமா, மாப்பிள்ளைக்கு நாம தானே தைரியம் சொல்லணும். செல்வி, சந்தோஷ், மாப்பிள்ளை, ஐயோ சந்தோஷ், பாட்டி பாருங்க பாட்டி. சந்தோஷ், சந்தோஷ், செல்வி. சந்தோஷ், என்ன சந்தோஷ்? ஒண்ணு போய் அம்மா. ஐயோ மாப்பிள்ளை, ஐயோ ஐயோ, தப்பு பண்ணிட்டேன் சந்தோஷ், நான் தப்பு பண்ணிட்டேன். மன்னிக்க முடியாத தப்பு செஞ்சுட்டேன். போக வேண்டான்னு சொல்லியும் நீ வெளியே வரணுங்கிற ஆதங்கத்துல அவங்க கிட்ட போய் பிச்சை கேட்காத குறையா கெஞ்சின சந்தோஷ். என்னோட முட்டாள்தனமான அறிவுக்கு அதை தவிர வேற என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சந்தோஷ். உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட எனக்கு தகுதி இல்ல. அப்படிலாம் சொல்லாத செல்வி. பாம்பு நம்ம பக்கம் வந்தாலும் அது நம்மளை கொத்த தான் செய்யும். நம்ம பாம்பு பக்கம் போனாலும் அது நம்மளை கொத்த தான் செய்யும். அந்த மாயா ஒரு பாம்பு, அந்த குடும்பமே ஒரு பெரிய விஷம். உன்னோட அறியாமையை அவனுங்க யூஸ் பண்ணிக்கிட்டானுங்க செல்வி, அவ்வளோதான். நீ எனக்காக வாழ்க்கை கேட்டு போன 2 நிமிஷத்துல உன்னை ஒரேடியா என் வாழ்க்கையை விட்டு விரட்ட திட்டம் போட்டாங்க பாத்தியா? ஆண்டி, செல்வியை நீங்க தனியா விடலாமா? பாட்டி, உங்களை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே செல்வியை நீங்க கண்ணுக்கு கண்ணா பாத்துக்குவீங்கன்னு தான். ஆமாப்பா, ஆமா. எங்களை மன்னிச்சிடுங்க மாப்பிள்ள. நாங்க அசந்திருக்கிற நேரமா பார்த்தாவே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா. அவங்களுக்கு என்ன அடிச்சா உனக்கு வலிக்கும், ஒன்னு அடிச்சா எனக்கு வலிக்கும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் செல்வி. சந்தோஷ், உன்னை ஏற்கனவே பிளாக்மெயில் பண்ணவங்க என்னை சித்திரவதை பண்ணி என்னை உன் வாழ்க்கையிலேருந்து பிரிக்கலாம்னு நினைக்கிறாங்க போல. அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது செல்வி. இன்னொரு வாட்டி அர்ஜுன், அம்மா, பாட்டி யார்கிட்டையும் சொல்லாம நீ வெளியவே போகக்கூடாது. அந்த வீடியோ ஆதாரத்தால என்னதான் ஏதாவது செய்ய முடியும். ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க. அவங்க நினைச்சதை சாதிக்க என்ன வேணாலும் செய்வாங்க. என்ன அடிச்சா நான் சும்மா இருப்பேன். ஆனா உன்னையும் நம்ம குழந்தைய தொடணும்னு நினைச்சாங்க, அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிட்டு நான் திரும்ப ஜெயிலுக்கே வந்துருவேன். ஐயோ 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 மாப்பிள்ள, மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள எப்படி எல்லாம் பேசுறீங்க? ஐயோ வேண்டாம்ப்பா, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. இல்ல, செல்வி அந்த கொலைகாரங்களுக்கு நடுவில் போயிட்டு பத்திரமா திரும்பி வந்துட்டாள்ல, அதுவே எனக்கு நிம்மதி. சந்தோஷ், என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். ஆனா நான் அழாத செல்வி. உன்னோட பைத்தியக்காரத்தனமான அன்பாலதான் நீ இவ்ளோ ரிஸ்க் எடுத்திருக்க. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீதான் எனக்கு எல்லாமே. நம்ம குழந்தை தான் நமக்கு எல்லாமே. இதோ வக்கீல் இருக்காரு, அர்ஜுன் இருக்கான், சட்டம் இருக்கு, தர்மம் இருக்கு. நான் நிச்சயமா வெளியே வருவேன். ஆனா அது வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சந்தோஷ், சொல்லு செல்வி. நீ என்ன மன்னிப்பியா சந்தோஷ்? உன் மேல கோவமா இருந்தா தானே உன்னை மன்னிக்கிறதுக்கு. தயவு செஞ்சு இது மாதிரி முட்டாள்தனமா எதுவும் பண்ணாத, புரியுதா? சார், டைம் ஆச்சு, போலாம். சந்தோஷ், ஒரு நிமிஷம் சார். அர்ஜுன், செல்வி இன்னொரு வாட்டி அந்த துரோகிங்களை பார்க்கவே கூடாது. அவங்களும் செல்வி பக்கத்துல வரவே கூடாது, புரியுதா? நான் பாத்துக்கிறேன் சந்தோஷ். ஆண்டி, செல்வி இனிமே தனியா கடைக்கு கூட போகக்கூடாது. பாட்டி, செல்வியை பத்திரமா பாத்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, பாத்துக்கிறேன். செல்வி பத்திரமா இரு. என்ன நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீயும் குழந்தையும் பத்திரமா இருங்க, புரியுதா? சரி சந்தோஷ். சந்தோஷ், நீ என்ன மன்னிச்சிரு சந்தோஷ். இனிமே நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சந்தோஷ். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செல்வி, நீ பத்திரமா இரு. மா, கொஞ்சம் வழி விடுங்கம்மா. போறோம், போங்க. டைம் ஆயிடுச்சு, வாங்க சார். சந்தோஷ், சந்தோஷ். நல்லா அழுங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? சந்தோஷ்க்கு நல்லது பண்றதா நினைச்சு பெரிய ஆதாரத்தை எடுத்து எதிரி கையிலே கொடுத்துட்டீங்க. நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் ஆறுதலா பேசிட்டு போறானே தவிர, ஆனா அவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறான். இனி சந்தோஷம் வெளியே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம்.
ஐயோ அண்ணன் என்னென்ன சொல்றீங்க? ஆமா செல்வி, உன் அன்பால நீ அவன் வாழ்க்கையை அழிச்சிருவ போல இருக்கு. அவளே நொந்து போயிருக்கா. நீ ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? உங்க மருமகன் ரிமாண்ட்ல போயிருக்கான். எல்லாமே உங்க பொண்ணால தான். இனிமேலாச்சும் நீங்க அவனுக்கு நல்லது செய்யறதா நினைச்சு எதுவும் கெட்டது பண்ணிட வேணாம்னு சொல்லுங்க. எல்லாமே நாங்க சட்டப்படி பாத்துக்கிறோம். சந்தோஷ் சொன்ன மாதிரி செல்விய தயவு செஞ்சு வீட்டுக்கு கூட்டு போய் பத்திரமா பாத்துக்கோங்க. சந்தோஷ் இனிமே எப்படி வெளியே கொண்டு வரப்பாருன்னு எனக்கே தெரியல. வாங்க போலாம். ஐயோ என் சந்தோஷ் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேன். அழாதடா. நல்லா அழுங்க. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? நீங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அவன் ஆறுதலா பேசிட்டு போறானே தவிர, ஆனா அவன் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்படுறான். அம்மாடி செல்வி, செல்வி தூங்கிட்டியா? என்னடி அதுக்குள்ள தூங்கிட்டா? அவ தூங்கல, இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு தான் இருக்கா. அழுதுட்டு இருக்கிறாளா? ம். இந்த இதப்படி அம்மாடி செல்வி கண்ணு, செல்வி என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியா விடுங்க. சரி கண்ணு, நீ தூங்க மாட்ட, சாப்பிட மாட்ட. ஏன் பால் பச்சை தண்ணி எதுவுமே சாப்பிடாம வயிற்று பிள்ளைக்காரி பட்னியாவே கடப்பேங்கிற, அப்படிதானே? சரி, நீ எதுவுமே சாப்பிட வேணாம். இப்ப என்ன, உன் புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், அதுக்காக தானே நீ அழுதுட்டு இருக்க? அழு அழு, தாராளமா அழு. என்ன அழுதன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்ல. அழுமா, நல்லா அழு. உனக்கு மட்டும்தானே கஷ்டம் பிரச்சனை எல்லாமே. இத பாரு, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன் அப்பன் ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிருக்கான். அது உனக்கு தெரியுமா? என்ன பாக்குற? வேணும்னா உன் அம்மா கிட்ட கேட்டு பாரு. மா, இது வரைக்கும் உனக்கோ உன் தம்பிக்கோ, ஏன் நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குமா? சொல்லுடி, குழந்தைங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு தானே மறைச்ச. இப்ப சொல்லு, இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க அப்பா குடிப்பழக்கத்துல தவறான நண்பர்களோட சேர்ந்து ஏதேதோ வியாபாரம் பண்றேன்னு சொல்லி சுத்தி தெரிஞ்சிட்டு இருந்தாரு. அவரை ஒரு நாள் திடீர்னு போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. கையில நீ, வயித்துல உன் தம்பி, என்னால என்ன செய்ய முடியும் சொல்லு? எங்க அம்மா கிட்ட போய் நின்ன, யார்கிட்டயாவது உதவி கேட்கலாமான்னு கேட்டேன். யார்கிட்ட போய் உதவி கேட்டான்னு கேளு. யார்கிட்டமா உதவி கேட்டீங்க? யார்கிட்டயும் கேட்கல செல்வி, யார்கிட்டயும் கேட்க கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. கோல்டு காயின் விக்கிற, சீக்கிரம் பணக்காராயிரன்னு சொல்லி உங்க அப்பா எனக்கு 3 லட்சம் ரூபாய் கடன் வச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் என்னம்மா பண்ணீங்க? வீடை வித்த, நகைய வித்த, ஏன் நான் போட்டிருந்த தாலி சரடு கூட வித்துதான் உங்க அப்பாவை நான் வெளியே கொண்டு வந்தேன். இவ அவ்வளவு செஞ்சும் உன் அப்பா என்ன பண்ணார்னு தெரியுமா? சொல்லு. மறுபடியும் அவர் குடிக்க ஆரம்பிச்சிட்டார் செல்வி. வீட்லயும் பணம் இல்ல, கையிலயும் காசு இல்ல. அப்பவும் தம்பி வேற பிறந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? அப்பதான் செல்வி, நீ ஸ்கூலுக்கு போகவே ஆரம்பிச்ச. உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட வழி இல்லம்மா. அப்ப உன் அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா? கேளு செல்வி, நீ உன் அம்மா என்ன பண்ணான்னு கேளு. என்னம்மா பண்ணீங்க? கூலி வேலைக்கு போனேன். இவ செங்கல்ல தூக்கிக்கிட்டு 10 மாடி ஏறும்போது அப்படியே என் நெஞ்சே வெடிச்சிற மாதிரி இருந்தது. அங்க உன் அப்பனை கூட்டிட்டு போய் இவ படுற கஷ்டத்தெல்லாம் காமிச்சேன். அதுக்கப்புறம்தான் அவன் திருந்தனான். என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளேன்னு பார்த்து என்கிட்ட இருந்த நகையெல்லாம் வித்து ஒரு பீசுவோ பூத்து பொட்டி கடையை வச்சு கொடுத்தேன். அதை வச்சுதான் நிம்மதியா இப்ப வரைக்கும் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்னமோ உனக்குதான் பிரச்சனை, நீ இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க. அம்மா, எங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கியா? ஏமா இதெல்லாம் எங்க கிட்ட சொல்லவே இல்ல? கஷ்டத்தை சொல்லி என்னமா ஆக போகுது? கஷ்டத்தை தாண்டி வர்றதுதான் வாழ்க்கை. எந்த வீட்டு ஆம்பளைக்கு தான் பிரச்சனை இல்ல சொல்லு? எந்த வீட்டு பொம்பளைக்கு தான் கஷ்டம் இல்ல சொல்லு?
உனக்கு சொந்த வீடு இருக்கு, 10 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை கோழி குஞ்சு மாதிரி அடக்காக்குற ஒரு அன்பான புருஷன் இருக்கான். என்ன இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை, அது ஒண்ணு வாழ்க்கையே போற அளவுக்கு பிரச்சனை இல்லையே. நியாயம் அவர் பக்கம் இருக்கு, தீர்ப்பும் அவர் பக்கம் தான் வரும். அது எப்படிமா வரும்? தீர்ப்பு என்ன நாளைக்கே வந்துருமா? உன்னோட முயற்சியால தான் வரும். உன்னோட தைரியம், உன்னோட பேச்சு, உன்னோட மன வலிமை, இதெல்லாம் தாமா உன் புருஷனை காப்பாத்தும். இத பாரு செல்வி கண்ணு, இந்த உலகத்திலே ஒண்ணுத்துக்குமே உதவாதது அழுகையும் சோகமும் தான். இவ்வளவு ஏமா உன் அம்மா இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு எங்கேயாவது போய் விழுந்து செத்திருந்தான்னா நீங்க எல்லாம் இவ்வளவு பெரிய ஆளா இருக்க முடியுமா? கஷ்டம் வரும்போது மட்டுமே அழறது ஒரு பொம்பளையோட வேலை இல்ல கண்ணு. இரும்பு மனுஷியா நின்னு தனி மனுஷியா வாழ்ந்து ஜெயிக்கிறவதான் ஒரு நிஜமான பொம்பளை. உன் புருஷன்கிட்ட இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? இன்னும் 15 நாள்ல உங்களை நான் வெளியில கொண்டு வருவேன்னு தைரியமா இருங்கன்னு சொல்லுவியா? அத விட்டுக்கிட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற. நாய் மேல கல்ல அடிச்சா அது அடிச்சாள விட்டுட்டு கல்லதாம மோந்து பாத்துட்டு இருக்கோம். ஆனா சிங்கத்து மேல கல்ல அடிச்சேன்னா அந்த கல்ல விட்டுட்டு அடிச்சாள அது என்ன பண்ணும் தெரியுமா? பெண் சிங்கம் தாண்டி வேட்டையாடும், நீ சிங்கமா இரு. அசிங்கமா கோழ மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்காத. உன் தைரியம் தான் உன் புருஷனை காப்பாத்தும். உன் அழுக ஒண்ணுத்துக்குமே உதவாது. ஒண்ணு இந்த பாலக்குடி, இல்ல ராத்திரி பூரா உட்காந்து அழுதுகிட்டே இரு, அது உன் இஷ்டம். இந்தா குடி, போடி. மாயா எங்க? என்ன செல்வி, தைரியமா திரும்ப வந்திருக்க? நீ கால்ல விழுந்து கெஞ்சினாலும் மாயா கேஸ வாபஸ் வாங்க மாட்டா. அவன் மாயா கூட வாழறேன்னு ஒத்துக்கிட்டாதான் அவனை வெளியே எடுப்பா. இங்க நின்னு எதுக்கு உன் டைமை வேஸ்ட் பண்ற? போய் சந்தோஷ் கிட்ட பேசு. கிளம்பு செல்வி. இப்ப நீ மாயாவை கூப்பிடல, உன்னை கொண்டுட்டு நான் உள்ள போயிடுவேன். பரவாயில்லையா? ஐயோ ஏ மாயா, இங்க பாருடி இந்த லூசு செல்வி என்ன சொல்றான்னு. ஏங்க இங்க சீக்கிரம் வாங்க. வா செல்வி. என்ன சந்தோஷ் நாங்க சொன்னதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டானா? அவனோட வாழ்க்கையை விட்டு போறதா முடிவு பண்ணிட்டியா? இல்ல, இனிமேதான் நான் சந்தோஷோட வாழலான்னு முடிவே பண்ணியிருக்கேன். ஏ செல்வி, என்ன துளிர் விட்டு போச்சா? இப்படி எல்லாம் பேசுன அப்புறம் சந்தோஷ் வெளியில வர மாட்டான். ஏய், இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உயிரோடவே இருக்க மாட்டேன். இங்கே கொன்னு புதைச்சிருவேன். ஏய், என்னடி விட்டா ஓவரா பேசிட்டே போற? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? வந்தா ஒண்ணு கால்ல விழுற, இல்ல கழுத்த பிடிக்கிற. போய் சந்தோஷ் கால்ல விழுந்து மாயாவை பொண்டாட்டியா ஏத்துக்கோங்கன்னு சொல்லி கெஞ்சு. அத விட்டுட்டு ஏதோ மலைய பார்த்து ஏதோ கொலைக்கிற மாதிரி இங்க வந்து கொலைச்சிட்டு இருக்காத. எங்க கொலைக்கணுமா அங்க போய் கொலை. போ. கொலைக்கிறதுலாம் உங்க வேலைடி. நான் ஒன்னும் இங்க கொலைக்க வரல, உங்க எல்லாரையும் கடிச்சு கொதற வந்திருக்கேன். டாடி, இவ என்ன பேசுறா பாத்தீங்களா? செல்வி, எங்க வந்து என்ன பேசுற? கெட் அவுட். பிச்சைக்காரி. யாரு பிச்சைக்காரி? நான் போட்ட பிச்சையில தான் நீங்க எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஏய், என்னடி ஓவரா பேசுற? ஆரஞ்சுனா. ஏய் ஏய், சந்தோஷ் கூட திருட்டுத்தனமா வாழணும்னு நினைக்கிற உனக்கே இவ்ளோ தைரியமும் திமிரும் இருந்தா அவன் முறையா தாலி கட்டின பொண்டாட்டிடி நானு. எனக்கு எவ்வளவு இருக்கும்? என்னங்க இவ ஏதோ மாதிரி ஒரு தினுசா பேசுறா. ஏய், உங்க அப்பா அம்மா தெரிஞ்சோ தெரியாமலோ சந்தோஷ வளர்த்தாங்கிறதுனாலதான் அவங்கள நான் சும்மா விடுறேன். நீ புள்ள தாச்சிங்கிறதுனாலதான் உன்னையும் விட்டேன். அதுதாண்டி நான் பண்ண ஒரே தப்பு. நீ பண்ண கொலை முயற்சிக்கும் ஃப்ராடு தனத்துக்கும் ஆம்பளை பொம்பளைன்னு பேதம் பார்க்காம லாக்அப்ல தூக்கி போட்டு முட்டிக்கு முட்டி தட்டி உங்க எல்லாரையும் மிதிச்சிருந்தா புத்தி வந்திருக்கும். ஏய்,
இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவேன். எங்க தள்ளுங்க பாப்போம். எவ்வளவு மரியாதையா வந்து என் புருஷனை விட்டுடுங்கன்னு கெஞ்சி கேட்டேன். வீடியோவை எடுக்கிறீங்க வீடியோ. நீங்களாம் மனுஷ ஜென்மமே இல்ல. ச்சே. செல்வி, அணைற விளக்கு தான் பிரகாசமா எரியுமா. அந்த மாதிரி கேஸ்ல ஜெயிக்க முடியாதுன்ற விரக்தியில நீ இப்படிலாம் புலம்புறன்னு நினைக்கிறேன். புலம்பு இன்னும் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். தலைய பிச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்துவ. நீ பேசாம ஒண்ணு பண்ண, உங்க அம்மா வீட்டுக்கே போய் புள்ளைய பெத்துக்கோ. நான் வேணா மாசம் மாசம் உனக்கு 5 10 ஜீவனாம்சம் வர மாதிரி ஏற்பாடு பண்றேன். வச்சு பொழைச்சுக்கோ. என்ன செல்வி, நாங்க கேஸ்ல ஜெயிச்சா உன் வாழ்க்கையே போயிடும். உனக்கு பயமாவே இல்லையா? லூசு மாதிரி சிரிக்கிற. லூசு. ஏ லூசு, என்ன விடு. உனக்கு உன் பொண்ணு வாழ்க்கைய நினைச்சு பயமாவே இல்லையா? என்னங்க இவ நம்ம கண்ணு முன்னாடியே மாயாவை இப்படியெல்லாம் பேசுறான். நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஏய் செல்வி, நீ ஒரு பொண்ணுன்னு பாக்குற. இல்லனா என்ன பண்ணுவீங்க? ஒண்ட கூட இடம் இல்லாம எலிபொந்து மாதிரி இருக்கிற இந்த வீட்ல வந்து இருந்துகிட்டு ஓவரா சவடால் விடுறீங்க. உங்களுக்கெல்லாம் வெக்கமா இல்ல? பாருங்க, இப்ப நீங்க தான் உண்மையான பிச்சைக்காரங்க. நான் கோடீஸ்வரி. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நீங்க போலீஸ்க்கும் வக்கீலுக்கும் லஞ்சம் கொடுத்து மாளாது. ஆனா நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்வேன். ஏன்னா நான் கோடீஸ்வரி. உன் டிஎன்ஏ ரிப்போர்ட்டையும் மாத்துவேன். இந்த கேஸையும் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். சட்டப்படி என்ன, என் புருஷனுக்காக சட்டத்தையும் மீறுவேன். உங்ககிட்ட கோவில் யானை மாதிரி கும்பிடு போட்டு கேட்டேன். யாருமே என்ன மதிக்காம மதம் பிடிச்சு யானையா மாத்திட்டீங்க. உங்க எல்லாரையும் நான் மிதிக்காம விட மாட்டேன். அமைதியா இருந்த என்னையே என் புருஷனுக்கு எதிராக சாட்சியாக்கி என்ன வீணா சீண்டி விட்டுட்டீங்கல்ல. பார்த்துக்கிட்டே இருங்க. இனிமே நீங்க எல்லாரும் சின்ன பின்னமாக போறீங்க. ஏய் மாயா, இத்தனை நாள் நீதானே எனக்கு வில்லியா இருந்த. இனிமே நான் தாண்டி உனக்கு வில்லி. நல்லவ கெட்டவளா மாறினா என்ன ஆகும்னு உனக்கு தெரியாதுல்ல. வேடிக்கை பாரு. ஏய், எழுதி வச்சுக்கோடி. எண்ணி 15 நாள். 15 நாள்ல நீங்க போட்ட பொய்யான கேஸையெல்லாம் உடைச்சு என் புருஷனை ஜெயில இருந்து விடுதலையாக்கி உங்க கண்ணு முன்னாடியே ஜோடியா வந்து நின்னு கை கொட்டி சிரிக்கல. என் பேரு செல்வி இல்லடி. வரட்டா? டேய் அண்ணன்டா. வணக்கம். வணக்கண்ணா. எப்பரா இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. அவன்தான். ஓகேவா? சரிண்ணா. ஓகேண்ணா. சார் என்ன தப்புன்ட்டு உள்ள வந்தீங்க? ஏய், உங்கள்கிட்ட தானே பேசிக்கிறேன். நீ என்ன ஊமையா? பேச மாட்ட? ஏய், காது கேட்காத உனக்கு? ஏய், கேட்குறாருல தொம்ம. காது கேட்குது இல்லை, வாய முட்டு கம்முன்னு இருக்குதா? வேண்டா தம்பி, எதுவுமே பண்ணாமலே இந்த பால் வடிகிற மூஞ்ச தூக்கி ஜெயிலில் போட்டிருக்காங்க. பால் வடிகிற மூஞ்ச வச்சுக்கின்னு என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா இது? ஏய், என்னடா பண்ண? நான் ஒன்றும் பண்ண. நான் சொல்றேனே, கொண்டாட்டி இருக்கும்போது இன்னொரு பொண்ண மையாலுமா? ஆமாண்ணே, அது கூட பரவாயில்ல. காரியம் முடிஞ்ச உடனே அந்த பொண்ணை கழுத்து மேலே அடிச்சு விட்டு துரத்தி விட்டான் அவன். இதை பாருங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. ஐடிங்க எங்க வந்து யார்கிட்ட முறைகிற? ஆளை போட்டு உள்ள வந்திருக்கோம். நீ பொம்பளை விஷயத்துல உள்ள வந்திருக்க. உன்ன மாரி ஆளுங்கள்லாம் உள்ள வந்தா என்ன செய்வோம் தெரியுமா? அப்படியே புடிச்சு. ஆமா, தப்பு செஞ்சதுதான் செஞ்ச. தெரிஞ்சு செஞ்சியா தெரியாம செஞ்சியா? பாருடா. என்ன கேள்வி இது? பிள்ளையாண்டா வெயிட்டு கை, பணக்கார விட்டு பையன். அதான், எந்த பணக்கார விட்டு பையன் தான் பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு கட்டி காப்பாத்திருக்கானுங்க. தொட்டான், ஏமாத்திட்டு விட்டான். ஏண்டா
பணக்கார வீட்டு பசங்கன்னா பொண்ணுங்க அவ்வளோ இலக்காரமா? உங்களுக்கு என்னை பற்றி எதுவுமே தெரியாது. ஏய் 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 ஏன் ஆளு மேலே கை வைக்கிறியா நீ? ஒன்ன உன்னை பார்த்தாலும் பாவமா தான் இருக்குது. சரி ஒன்னு பண்ணு, உன்னை பாக்குறதுக்கு யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லு பொறுக்குப்பேட்டையில இருக்கிற வீராக்குட்டி தெருவுக்கு போக சொல்லு. அங்க போயிட்டு மல்லிகா வீடு எதுன்னு கேட்க சொல்லு. அவ கிட்ட போயிட்டு 1 லட்சம் ரூபா கொடுக்க சொல்லு. அப்படி கொடுத்தன்னா இங்க நீ நல்லபடியா இருப்ப. அப்படி இல்லன்னு வச்சுக்க, எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு தனம் தனம் சாவுவ. எப்படி சாவ தெரியுமா? இப்படிதான். டேய் ஓகேவாண்ணா? இந்தா சந்தோஷ், தண்ணி குடி. இந்த பிடிவாதம் தான் சந்தோஷ் உன்னை இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுருக்கு. இந்த இடம் ஒன்று எனக்கு புதுசு இல்லை சந்தோஷ், ஆனால் உனக்கு புதுசு. இங்கே இருக்கிற பாதி பசங்க நான் வேலை கொடுத்து செஞ்சு முடிச்சவனுங்க. எனக்கு தான் விசுவாசமாக இருப்பானு. என்ன மிரட்டுறியா? இல்லை சந்தோஷ், உன் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். போ, ஒழுங்காக மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக குடும்பம் நடத்துகிற வழியை பாரு. அது கனவுலே நடக்காது. நீ இங்கேருந்து வெளியில் போகிறதுக்குள்ள என்னென்ன நடக்குதுன்னு பாரு.